ஃபேரி டேல் ஸ்டோரிஸ் எல்லாருக்கும் நடக்காது. கம்பேக் 2018 உடனே டைட்டில் ஜெயிச்சாங்க. சத்தியமா சொல்றேன், பெரிஃபெரல்லேருந்து பார்க்கும்போது நானே நினைச்சேன் சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் இன்னொரு டீமோட கேப்டன்ல நான் எப்படி நினைக்கிறது. கோவிட் இல்ல அது வந்து 2018 முடிஞ்சோடனே கோவிட் பிரேக்கு. கோவிட் போது எமர்ஜென்சி ஆஃப் ருத்துராஜ். கரெக்ட், ருத்துராஜுக்கு கோவிட் வந்து அவன் விளையாடவே இல்லை. அப்புறம் திருப்பி வந்து விளையாடும் போது இடன் கெட் ரன்ஸ். ஆனால் பேக் பண்ணி ஒரு வருஷம் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வந்து டைட்டில் அடிச்சது பெரிய விஷயம். ஸோ இதெல்லாம் பேச போகிறோம் இந்த எபிசோடில். ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு மஞ்சள் வெயில் மாலையிலே, brought you by தாமஸ். வெல்கம் டு எபிசோட் 4 ஆஃப் மஞ்சள் வெயில் மாலையிலே. இது வரைக்கும் 2008லேருந்து 18 வரைக்கும் 10 வருஷத்தோட இதெல்லாம் பார்த்தோம், நம்ம மெமரிஸ்லாம் பார்த்தோம். பட் இப்போ வந்து வைரஸ் வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஆச்சு, யாராவது பங்கை மாதிரி நின்று ஆடினாங்களா, அந்த மாதிரி பல விஷயங்கள் பார்க்க போறோம். இவர் பாட்டுக்கு இவர் பாடிட்டு இருக்காரு, பட் இன்னைக்கு இந்த எபிசோட்ல என்ன பாட்டு பாட போறாரு, இந்த மாதிரி பல விஷயங்களோட இன்னைக்கு எபிசோட் நம்ம போக போறோம். லெட்ஸ் கோ டு எபிசோட் 4. வாய்ப்பு வழங்கினதை கரெக்டா யூஸ் பண்ண முதல் பிரவீன் தான். தட்டுங்க பிரவீன், கலகிட்டீங்க, வேற லெவல், சூப்பரா பண்ணீங்க. என்னங்க பெட்டரா, என்ன சும்மா பக்கத்துல அவர் பக்கத்துல உட்காந்துருக்காருன்னு சொன்னீங்க. சரி, ஓகே, வெல்கம் பேக் டு மஞ்சள் வெயில் மாலையிலே எபிசோட் நம்பர் 4. எஸ், நம்ம 2018 வரைக்கும் அவர் சொன்ன மாதிரியே பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம பிரவீன் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால பிரவீன் ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசை. பிரவீன், அதாவது சாக் அண்ட் சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சாக் சீஸ் அடர்த்தி கொஞ்சம் ஜாஸ்தி கொஞ்சம் கம்மி, அது உங்களுக்கு தோணவே இல்லையா? ஒரு அது நான் முதல் எபிசோட்ல இருந்தே கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். நம்ம வந்து அந்த தலை ஷைன் ஆகுறது பத்தியே பேசிட்டு இருக்கோம். என் தலையும் ஷைன் ஆகுது வேற விஷயத்துக்காக, பட் உங்க தலை வேற விஷயத்துக்காக ஷைன் ஆயிட்டு இருக்கு. எனக்கு அப்பத்துல இருந்து ஒரு பொறாமையா, இவர் பக்கத்துல இருக்கிறதால அவ்வளவு பாக்கல, பட் கண் எதிரில இருந்து இப்படி கண்ணெதிரே தோன்றினால கண் எதிர கண்ணாபின்னான்னு தோணி இருக்குது. அது என்ன ரகசியம்? ஏதாவது ஜெல் ஏதாவது போட்டிருக்கீங்களா? இல்ல நான் ஜெல் எதுவும் போடல. அஸ்வின் இந்த மாதிரி ஷோக்கு வரணும் அப்படின்னு சொன்னதுனால ஸ்பெஷலா ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர் ஷோக்கா வந்திருக்கீங்க. என்னன்னா, அந்த சின்ன வயசுல பிரில் கிரீம் ஆட் வரும்ல, நல்லா ஃபுல்லா ஜெல்லு போட்டு செட் பண்ணிட்டு வந்திருக்காரு. பாக்குறதே கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கு, பட் மக்கள் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனிவே, கமிங் பேக் டு தி டாபிக். கேவலமா பாக்குறாரு, என்னடா பேசுறீங்க, கிரிக்கெட் பாட போறோம், எப்ப கிரிக்கெட் பாட போறீங்க அப்படின்னு காத்துருக்காரு. 2018 பா ஜெயிச்சாச்சுப்பா. இப்ப அடுத்து வந்து கோவிட் வந்து ஊரடங்குச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ் சினிமாலாம் நிறைய சொல்லுவாங்க. அந்த ஊர் அடங்கி முடிச்சதுக்கு அப்புறமா 2019 ஒரு சீசன் இருந்தது. அது நாட் சோ, நீ என்னோட பஞ்சாப் கிங்ஸ்ல இருந்த அந்த சீசனை பத்தி எவ்வளவு குறைவா பேசுறோமோ அவ்வளவு பெட்டர். ஒரு மாதிரி விளையாடணும், குவாலிஃபை ஆகிற மாதிரியே இருந்தோம், குவாலிஃபை ஆகல, கட்சியில் ஆகாம போயிட்டோம். ஐ திங்க் எட் அகேன் சிஎஸ்கே போனாங்க, ஒரு நேரோ மிஸ், ஜஸ்ட் மிஸ், அந்த மாதிரி அந்த சீசன் மிஸ் ஆயிடுச்சு. பிரவீன், ஆஸ் அ ஃபேன், உங்களுக்கு அந்த சீசன் எப்படி ஃபீல் ஆச்சு? ஷேன் வாட்சன் அந்த ரத்தம் சொட்ட முட்டி கிழிய ஒரு அடி அடிச்சு, அது மறக்கவே முடியாது. ஒரு 80 ரன்ஸ் ஒன்னும் அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் அந்த ஸ்டில் அப்ப தெரியல, ஒரு முட்டி அடிப்பட்டது வந்து அப்போ பெருசா தெரியல. மறுநாள் பேப்பர்ல எல்லாம் பார்க்கும்போது அந்த ஸ்டில் போட்டிருந்தாங்க, அவர் முட்டியில ரத்தம் இருக்கிற மாதிரி. அப்பதான் அவரோட வேல்யூ அப்போ தெரிஞ்சது. அன்னைக்கு தெரியாம மறுநாள் தெரிஞ்ச, பரவாயில்ல தோத்தா கூட பரவாயில்ல, இந்த மனுஷன் இந்த ஆடி இருக்காரு, அந்த ஃபீல் இருந்தது. ஆனா அவ்வளவு கஷ்டப்பட்டு தோத்தோம், ஈஸியா தோக்கல, கஷ்டப்பட்டு தோத்தா which is fine. அதனால அந்த இது மறக்கவே முடியாது. அந்த See, quite the journey actually with you, just turning the focus to you. என்ன ஜர்னினா 2018 அந்த I told you after the break வந்தாங்க, டைட்டில் இமிடியேட்டா அடிச்சாங்க. எனக்கு அதான் வந்து இதெல்லாம் வந்து இது இருக்குல்ல, மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன். இந்த ஸ்கிரிப்ட் எழுதினது யாருன்னு எனக்கு புரியல. ஏன்னா இந்த பிரேக் நடந்துச்சு, 2018 டைட்டில் ஜெயிக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பல டீம்ஸ் ஸ்போர்ட் எடுக்கல சொன்னா இது அதோட கம்பேர் பண்றீங்க அப்படின்னு வந்துருவாங்க. பட் இட் வாஸ் அ மேரேஜ் மேட் இன் ஹெவன். வந்தவொடனே ஜெயிச்சாங்க. அகைன் 2019 yet another ஃபைனல், பேங் போவாங்கன்னு நினைச்சோம், இல்ல. அப்புறம் 2020 ஒரு டிப் டியூரிங் கோவிட். ஸோ ஹவ் வாஸ் தீஸ் 3 years ஒரு ஃபேனாவோ இல்லை ஒரு இன்டென்சிக் பார்ட் ஆஃப் சிஎஸ்கேவோ பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? I think first time ever 2020 குவாலிஃபை ஆகலைங்க. 2008 இருந்து பாத்தீங்கன்னா one of the most consistent team in world sport, அது பத்தி டவுட்டே இல்லை. 2020 எஸ், ஆஃப்டர் கோவிட் அதை பத்தி நிறைய பேசிக்கணும். சிஎஸ்கே நிறைய பிளேயர்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நாட் பிளேயிங் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஃபார் a long period of time, ஓகேங்களா. அப்புறம் கோவிட் வந்தது. ஸோ கோவிட் வந்து ஒரு பிளேயர்ஸ் பிளேயிங் லாட் ஆஃப் கிரிக்கெட் அவங்களுக்கே கஷ்டம், உனக்கு தெரியும். பட் அவங்களுக்கு நிறைய பேர் வந்து கிரிக்கெட்டே ஆடல. ஸோ கெட்டிங் பேக் இன் டு த குரூப், நீங்க பாத்தீங்கன்னா சிஎஸ்கே இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் டோர்னமெண்ட் ரிகவரே ஆகல. ஸோ இட் வாஸ் a very very hard thing and it was bound to happen. நீங்களே சொல்லுங்க, எவ்வளவு நாள் தான் ஒரு டீம் வந்து எவ்ரி இயர் டாப் 4ல வர முடியும்? ஸோ ஐ திங்க் இட் வாஸ் பவுண்ட் டு ஹேப்பன். அண்ட் அந்த வருஷம் பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் திங்ஸ், நீங்க சிஎஸ்கே ஆடுற விதமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இல்ல ரொம்ப ஆக்சுவலி அது நான் அந்த வருஷம் டெல்லி கேபிட்டல்ஸ் விளையாடினேன். ஸோ கிரிக்கெட் வருமா ஏதாவது இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது செப்டம்பர்ல சடனா ஐபிஎல் அப்படின்னு சொன்ன உடனே நான் ஃபர்ஸ்ட் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டேன் கிரிக்கெட். ஏன்னா
அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நான் என்ன நினைச்சேன்னா, ஐயோ கிரிக்கெட்டே இனிமே விளையாட மாட்டோம் போல இருக்கு. ஏன்னா எனக்கு அந்த டைம்ல 34 வயசு. கிரிக்கெட்டே விளையாட மாட்டோம்னு நினைச்ச ஒரு ஃபீலிங்கை சடனா ஓப்பன் பண்ணி இந்த ஸ்கூல்லாம் திடீர்னு திறப்பாங்கல்ல. ஹை ஸ்கூல் வந்ததுக்கப்புறம் ஸ்கூல் போறது ஜாலியா இருக்கும். பிரைமரி தான் கஷ்டம். பட் கோவிட் ஹேப்பன், ருத்துராஜ் ஆல்சோ ஹேப்பன் இல்லையா? ருத்துராஜ் ஹேப்பன் இன் தட் ஃபேஸ். ஆஷா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக சொன்னீங்க. அதுதான் இந்த ப்ரீவியஸ் எபிசோட்லேயே தோனி வந்து எப்படி ஒரு பிளேயரை பார்ப்பார்னு சொன்னோம். சிஎஸ்கேவோட ஸ்ட்ரென்த்தே என்னன்னா, be it right from 2008 until 2020 டாப் 2. அப்போ உங்களுக்கு ஹெய்டன் ஹசியா இருக்கட்டும், விஜய் ஹசியா இருக்கட்டும், மெக்கலம் ஸ்மித்தா இருக்கட்டும், உங்களுக்கு இந்த ஓப்பனிங் காம்பினேஷன். அதுக்கப்புறம் வந்து வாட்சன் அடிச்சார். அந்த 2020 தான் வாட்சனோட கெரியர் வந்து முடிய போகுது. அந்த 2020 வாட்சன் திரும்பி வரவே இல்லை. அப்பதான் உங்களுக்கு நீங்க சொன்னீங்க ருத்துராஜ் கோவிட் வந்தது, எல்லா மேட்சும் அவர் ஆடல. ஃபாஃபும் வந்துட்டு இங்கேயும் அங்கேயும் இருந்தார். அன்பார்ச்சுனேட்லி அந்த ஓப்பனிங் எப்போ பார்த்தாலும் நீங்க சிஎஸ்கே 21 for 2, 37 for 2, அந்த ஒரு ஸ்டார்ட்டே அவங்களுக்கு கிடைக்கல. அப்படிங்கும்போது அதனாலதான் தடுமாறினாங்க. தட் இஸ் ஒன்லி ரீசன் தே டிடன்ட் டூ வெல் அண்ட் தே சார்ட்டட் இட் அவுட் த நெக்ஸ்ட் இயர். அதை நீங்க வாய்ப்பு கொடுக்கும்போது 2021க்கு எப்படி சரி பண்ணாங்க அப்படின்றது பேசி சொல்ல மாட்டேன், பாடி சொல்றேன். பாடி தொலைக்கிறேன். இல்ல 2020 ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் 2020ல இருந்து ஒரு திருப்பி டு செட் இட் பேக் ட்ரபிள் ஷூட்டிங்னு சொல்லுவாங்க. நம்மளாம் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்ல பிரவீன் நம்மளால சொல்லலாம் தைரியமா ட்ரபிள் ஷூட்டிங் வாங்க. 2020ல சிஎஸ்கே டிண்ட் லுக் இந்த எலிமெண்ட்ஸ் ஆல்சோ. அதுதான் வந்து நம்மளோட துபாய் ஹலோ துபாயோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். நம்ம 3 பேர் என்னடா பாத்துனே இருக்க. அதுக்கு ஒரு பாட்டு பண்ண, இது ஹலோ துபாயாக்கா? ஹலோ துபாயில தான் ஒரு பாட்டு பாடினேன், பயங்கர வைரல் ஆச்சு சிஎஸ்கே பத்தி. ருத்துராஜ் கைக்வாட் நீங்க பாத்தீங்கன்னா நம்பர் 4 ஆனாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஆமா ஆனாரு. அப்புறம் ஓப்பனிங். ஓகே ஓகே. ஒரு பிளேயருக்கு he didn't give the confidence. ஓகேங்களா? அப்போ கூட ஒரு பிளேயரை பேக் பண்ணிருக்காங்கன்னா what do you think Dhoni or somebody saw in him? ஏன்னா அந்த 2 இன்னிங்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க. அந்த பிளேயர் வந்து இந்த பிளேயர் ஆவாரா சான்ஸே இல்ல அந்த 2 இன்னிங்ஸ். பட் that's what I want to know. Viewers know, they should know என்ன அந்த what made Dhoni make Gaikwad or give Gaikwad that extra opportunity to perform. டியர் வியூவர்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கலாமா? இல்லையே இல்ல ஆக்சுவலா வந்து இதை ஒரு கிரிக்கெட்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இப்படிதான் ஒரு கிரிக்கெட் ஃபேனுக்கு கொண்டு போய் இதை சேர்க்கணுங்கிறது தான் என்னோட எய்மே. ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நான் யூடியூப் சேனல் ரன் பண்றதுக்கு அதான் காரணம். சம்டைம்ஸ் இல்ல ஒரு சினிமாவோட நரேட்டிவ் எடுத்துன்னு போயிடுறோம். ஒரு ஹீரோ ஒரு வில்லன் அப்படி இருந்தா தான் கிரிக்கெட்டும் விற்கிறாங்க இன்னைக்கு. பேட்ஸ்மேன் ரன் அடிச்சா போலர் வில்லன், இல்ல போலர் விக்கெட் எடுத்தா பேட்ஸ்மேன் வில்லன், வாட் எவர் இட் இஸ். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி ராங் வே டு கன்சியூம். ஸ்போர்ட்ங்கிறது என்ன? ஸ்போர்ட்ங்கிறது இட் டீச்சர்ஸ் யூ விக்டரி, இட் டீச்சர்ஸ் யூ லூசிங். ஓகே, லூசிங்ல இருந்து எப்படி நீ மேல வர, அதுல தான் அந்த ஜாயே இருக்கு. இப்போ ருத்துராஜ் கைக்வாடோட கேஸுக்கு நான் எதுக்கு இதை எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, இன் தட் கேஸ் இன் 2020 நீங்க ஆனஸ்டா ஒரு விஷயம் உங்களே கேள்வி கேட்டு பாருங்களேன். இப்போ நான் வந்து ஒரு பையனை வந்து இஸ் a குட் கிரிக்கெட்டர்னு சொல்லி செலக்ட் பண்றேன். ஓகே, என் கண்ணில் ஏதோ ஒன்று பட்டிருக்கு, நான் செலக்ட் பண்றேன். ஸோ ஹவு டு ஐ டிஸ்கார்ட் தட் பர்சன்? ஒன்லி இஃப் ஐ ஃபீல் இந்த பர்சனுக்கு இது லேக்கிங், இது வராது அப்படின்னு நான் நினைச்சா மட்டுமே தான் டிஸ்கார்ட் பண்ண முடியும். இன் திஸ் கேஸ் ஏதோ ஒன்று பார்த்து தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ருத்துராஜ் ஹேட் சம்திங், த வே த பால் லீவ்ஸ் இஸ் பேட் வாஸ் ஸ்பெஷல். அதை பார்த்து தான் எடுத்திருக்காங்க. அண்ட் ரெண்டாவது சம்திங் கால்ட் கம்பேஷன் அண்ட் எம்பத்தி. இது ரெண்டும் நிறைய இன் த நேம் ஆஃப் கார்பரேட்டைசேஷன் ஆஃப் த ஸ்போர்ட். ஐ ரிப்பீட், இன் த நேம் ஆஃப் கார்பரேட்டைசேஷன் ஆஃப் ஸ்போர்ட் we have fallen way behind in this mark. அதாவது ஒரு பிளேயர் கோவிட்ல வந்திருக்கான், அவன் கொரோனாவால் அஃபெக்ட் ஆயிருக்கான், உலகத்துக்கே தெரியாது கோவிட்னா என்ன, லாங் கோவிட்னா என்ன, அதோட ட்ரீட்மெண்ட் என்னன்னு தெரியாது. அவன் அதை கோ த்ரூ பண்ணிட்டு ஹீஸ் கம் பேக் ஆன் டு த பார்க். 2 மேட்ச் அவுட் ஆயிருக்கான். நான் என்ன யோசிக்கிறேன், நானும் வந்திருக்கேன் இந்த ஜேர்னியை. பையன் வந்திருக்கான், ஓகே அவன் நல்ல பிளேயரு, மேபி ப்ரெஷர் கூட வீட்டணும், இல்ல ஹீஸ் நாட் என்டையர்லி ரெக்கவர்ட். இதெல்லாம் எனக்கு ஆயிருக்கு வித்யுத். அதனால சொல்றேன், சம்டைம்ஸ் போய் நிப்போம், என்ன ரீசன்னே தெரியாது, யுவர் பாடி வில் ஜஸ்ட் நாட் ஸ்விட்ச் ஆன். சம்டைம்ஸ் யுவர் மைண்ட் வில் ஜஸ்ட் நாட் ஸ்விட்ச் ஆன். எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணுவீங்க, அது இன்ஸ்டன்டேனியஸா வராது. ஸோ இந்த எம்பத்தி அண்ட் கம்பேஷன் ஒரு பிளேயருக்கோ இல்லை ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கோ இருந்துச்சுன்னா டெஃபினட்டா ருத்துராஜ் கைக்வாட் விளையாடுவான். வரஸ் இல்ல, நான் ரிசல்ட்டை தேடுறேன், எனக்கு ஜெயிக்கணும், ஐ வாண்ட் புட் 2 points ஆன் த போர்டு. எஸ், பிரசன்னா நிறைய தடவை சொல்ல, ஐ வாண்ட் 2 points ஆன் த போர்டு, ஐ வாண்ட் டு வின். கரெக்ட், அக்ரீட். பட் பியாண்ட் திஸ், இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ்கோ வச்சு, இந்த மாதிரி ஒரு பேராமீட்டர் வச்சு அப்ரோச் பண்றதுனால தான் they have managed to be a little bit more consistent. நான் எப்போதுமே ஒன்று சொல்லுவேன், குட் you can be a good player, you can be very talented, but opportunities are always brought to you by human beings, another fellow human being. Relationships bring you opportunities. என்ன வேணா சொல்லலாம், நல்ல how you are, உங்களை எப்படி இன்னொருத்தர் பார்க்கறாங்கிறது. ருத்துராஜ் கைக்வாட நான் நல்ல பிளேயர்னு பார்த்துட்டேன், எனக்கு தெரிஞ்சிடுச்சு. now I have to make sure நான் ருத்துராஜுக்கு பெஸ்ட் பொட்டன்ஷியல், பெஸ்ட் என்வரான்மெண்ட் கொடுத்து அவனை எக்ஸ்பிரஸ் பண்ண அலோவ் பண்ணும். இதான் நடந்திருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம் நடக்கல, 1 கோடி வாட்டி நடந்திருக்கு, இன்னும் கூட நடக்கும். I really hope it keeps on happening.
பட் ஐ திங்க் தோனியோட பிக்கெஸ்ட் ஹால் மார்க்கே இதுதான் நான் ஃபீல் பண்றேன். அண்ட் வந்து அதை ஃபிளெமிங் கூட எடுத்து அடாப்ட் பண்ணதுங்கிறது வந்து எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விஷயம். நான் எத்தனையோ டீம்ல இருந்திருக்கேன், நம்மளும் இருந்திருக்கோம் எத்தனையோ டீம்ல. ஒரு பிளேயரை 3 கேம் தொடர்ச்சியா விளையாட வைக்கிறது கஷ்டம், நீங்க ஜெயிக்கலன்னா. என்ன மச்சி? அதுல 2 விஷயம் இருக்கா ஷா. ஒண்ணு எப்படின்னா, நான் இப்ப உங்களுக்கு ஒரே கேள்வி கேட்கிறேன். இப்ப வித்யுத் சொன்னாரு, சம கேள்வி. இவ்வளோ இது வந்துட்டு 2020ல they finished in the last 2. they are fighting for the wooden spoon with Mumbai Indians. அதுக்கப்புறம் வந்து இப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இது டைஜஸ்ட் பண்ண முடியாத ஒரு சீசன். ஓகே, ஆமா, பிரவீனே அப்செட் ஆன ஒரு சீசன். இல்ல பிளே ஆப்ஸ்னா சிஎஸ்கே பேரை முதலே எழுதி இருக்கிற மாதிரி ஐபிஎல்ங்கும் போது நீங்க ஸ்ட்ரகிளிங் டு கெட் அவுட் ஆஃப் தட் வுடன் ஸ்பூன் அப்படிங்கும்போது, இப்போ அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்னா சீனியர் மேனேஜ்மெண்ட். ஓகே, இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த ஜோனாஸ்பர்க் சூப்பர் கிங்ஸோட இருந்தேன் நான். முதல் மேட்ச் ஜெயிச்சிடும், அடுத்த மேட்ச் 100 ஆல் அவுட், அதுக்கப்புறம் வந்து 105 ஆல் அவுட், கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. ஆமா, அடுத்த மேட்ச் 107 ஆல் அவுட், இம்ப்ரூவ் பண்ணினே தான் இருந்தோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே வரும்போது இப்படி காசு சார் இருப்பாரு, ஐயோ அவர் எப்படி அவாய்ட் பண்ணோம். அந்த அந்த இது மன்னன் படத்துல கவுண்டமணியும் இவரும் ரஜினிகாந்தும் டிக்கெட்டுக்கு ஓடி எடுத்துட்டு வந்து நிப்பாங்க, பிரைஸ் கொடுக்கறது பாத்தீங்கன்னா விஜயசாந்தி. அந்த மாதிரி அவர் அந்த பக்கம் இருக்காரு, இந்த பக்கம் லைட்டா ஒதுங்கினா வருவார் உங்ககிட்ட. 7 மணிக்கு ரூம் வந்துடுறா, ஐயோ பெல்ட் கில்ட் எடுப்பாரோ அப்படின்னு யோசிப்பீங்க. ரசம் சாம்பார்லாம் வர சொல்லியிருக்கேன், இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான், 7 மணிக்கு வந்துடுறா சாப்பிடலாம். அப்படியே பாப்பீங்க. நான் எப்படின்னா பயங்கர எமோஷனல், சார் சாரி சார், அடிச்சே விடுறேன், கிரிக்கெட் மேட்ச்ரா, கஷ்டப்பட்டீங்க, நல்லா ஆடினீங்க, ரிசல்ட் வரல, போட அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம். நிறைய ஃப்ரான்ச்சைஸியோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேம் டே இப்போ 4 மேட்ச்சில் 3 தோத்து கடைசியில் இருக்கும். உடனே ஃபிளெமிங் வந்து மெசேஜ் பண்ணுறாரு, டீம் ரூம் உடனே வாங்க, பாஸ் ஹாஸ் டு டாக் டு எவ்ரி ஒன் த்ரூ ஜூம்ன்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அதுதான் என் ஸ்ரீனிவாசன் சார் பேச போகிறாரு. ஐயோ என்ன பேச போகிறாரு அப்படின்னு பார்த்தா அப்படியே அப்படி உட்காந்துன்னு சொல்கிறாரு, I've got full faith in this team. Don't worry right now where you are in the table. We don't have an history of finishing இது சவுத் ஆப்பிரிக்கால நடந்ததுனால சவுத் ஆப்பிரிக்கன் ஆக்சென்ட்டா? ஏன்னா அவர் நல்லா பேசி நார்மலா தான் பேசுறாரு. அவருக்கும் நான் என்னோட நல்ல மனசு எப்படின்னா எல்லாருக்கும் பில்டப், எல்லாருக்கும் ஆக்சென்ட் கொடுப்பேன். ஓகே, சும்மா எப்படி மேட்ச் அப் பண்றான் பாருங்க, என்னென்ன சொல்றான் பாருங்க. From here we will win. That's a history of Super Kings family. So இப்போ உங்களுக்கு என்னன்னா, இப்போ நிறைய பேர் இப்போ சப்போர்ட் ஸ்டாஃப் அப்படின்னா நாங்க வந்து கோச்சுக்கு பயப்படுவோம், ஐயோ மேட்ச் தோத்தா அவுட் எப்படி பதில் சொல்றது. கோச் எப்படி யோசிப்பாரு, சீனியர் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் என்ன சொல்ல போறேன். இந்த எல்லோ ஃபேமிலியில அந்த ப்ரெஷரே உங்களுக்கு கிடையாது. அந்த ப்ரெஷரே உங்களுக்கு கிடையாது அப்படின்னா அவர் என்ன சொல்லுவாரு, காசி சார் வந்து அந்த செமிஃபைனல்ஸ் போய் தோத்தோம், எல்லா வருஷமும் ஜெயிக்க முடியாதுரா, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ப்ரெஷர் ஆஃப் பர்ஃபார்மிங்கிறது ஒரு கோச்சுக்கும் கிடையாது, ஒரு கேப்டனுக்கும் கிடையாது, அங்க இருக்கிற பிளேயர்ஸும் கிடையாது. இப்போ அந்த சீனியர் மேனேஜ்மெண்ட் இஸ் பாசிங் இட் ஆன் டு தி கோச், தி கோச் இஸ் பாசிங் இட் ஆன் டு தி கேப்டன், கேப்டன் இஸ் பாசிங் இட் ஆன் டு தி பிளேயர்ஸ். அப்படிங்கும்போது என்னன்னா, இப்போ ஐ அம் கிவிங் யூ a ரோல், இது நீங்க பண்ணணும் வித்யுத், ஓப்பனிங் இறங்கி நீங்க வச்சு வாங்கணும் 4 ஓவர்லன்ற. ஐயோ ஒருவேளை நான் அடிச்சு அவுட் ஆயிட்டா அந்த பயமே உங்களுக்கு வராது, ஏன்னா I'm not going to question you. ஸோ இந்த ஹையரார்கில அந்த கொஸ்டின் மார்க்குங்கிறது எங்கேயுமே கிடையாது. 2009ல இருந்து ஃபிளெமிங் தான் கோச், பெரிய செம ரெக்கார்டு, 5 ஐபிஎல் 2 சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சிருக்காரு. பட் ஸ்டில் இந்த 2020 பாத்தீங்கன்னா மற்ற பிரான்ச்சைஸி தான் யோசிப்பாங்க, அதனால அது நம்ம டீம் வந்து 9th பிளேஸ் வந்துச்சு, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, விடே அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். ஸோ த கிரெடிட் ஹஸ் டு பி கிவன் டு தி சீனியர் மேனேஜ்மெண்ட் ஆல்சோ. அந்த ஹையரார்கி தான் அப்படியே வந்துட்டே இருக்கு, இந்த பாரம்பரியம் அப்படியே கண்டினியூ ஆகும். பிரவீன், தட் ஒரு எக்ஸ்டர்னல் வியூக்காகவும் நீங்கள் கிரிக்கெட்லையும் நம்ம சேனலில் நிறைய இருந்திருக்கீங்க. ஸோ இப்போ இந்த சொன்னார்ல கார்பரேட்டைசேஷன் ஆஃப் த கேம், நான் சொன்னேன் இப்போ ஒரு விஷயம் நடக்கலை, ரிசல்ட் வரல, ரெவென்யூ ஃப்ளோ இல்லை. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் படித்து கார்பரேட்டை போய் ஜாயின் பண்ணி, ஆமாம் 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 இவனும் இன்ஜினியர் தான், போய் ஜாயின் பண்ண ஒரு ஆள், இது ஒரு கார்பரேட்டைசேஷன் ஆஃப் ஸ்போர்ட். அங்கே நடக்கிற அதே மாடலாக வென் நீங்கள் வந்து ஒரு லாஸ் ஆயிடுச்சு இல்லை ஒரு டஃப் இயர் அப்படின்னா இந்த மாதிரி தான் குரூப் பண்ணி பண்ணுவாங்களா? அதோட தாக்கம் இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? தாக்கம் வந்து மற்ற டீமில் இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு ஷார்ட் டேர்மாக ஃபோக்கஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி பண்ணலாம். பட் லாங் டேர்மாக ஒரு டீமுக்காக யோசிக்கலாம், அதாவது அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, ஒரு லாங் டேர்மாக யோசிக்கும் போது அந்த ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கும்போது டெஃபினட்டாக நாட் அ கார்பரேட்டைசேஷன். அது எஸ்பெஷலி இல்லை இங்கே நான் ஜென்ரலாக கேட்குறேன், ஏன்னா அந்த மாதிரி நடந்து நானுமே கொஞ்சம் க்ளோஸில் பார்த்துருக்கேன். பட் ஒரு ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சரி இப்போ தோத்தாச்சு பார்த்துக்கலாம் விடுறா அப்படிங்கிறத ஒரு ஃபேன் பெர்ஸ்பெக்டிவா இல்லை குமுறல் உண்டா? கண்டிப்பாக குமுறல் இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு பின்னாடி ஒரு நிறைய இது ஜெயிச்சிருக்காங்க. முன்னாடிலாம் நம்ம வந்து ஒரு 3 கப்பு ஜெயிச்சிருக்கோம், சரி பார்த்துக்கலாம் அடுத்த தடவை பார்த்தோம், ஒரு தடவை டாப் 4ல வரல அவ்வளோதானே. பட்
வலி அது வேற டிபார்ட்மெண்ட். உள்ள இருக்கு. அது வேற டிபார்ட்மெண்ட். வலி இருக்கதான் செய்யும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அது டாப் 4 போலன்னு சொல்லும் போது எஸ்பெஷலி மத்த பிரான்ச்சைசி ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேலி பண்ணுவாங்க. சோ நம்ம வந்து நல்லா ஆடலன்னு சொல்லி ஃபீல் பண்றதா, ஊட்டாண்ட எல்லாரும் கேலி பண்ணுவாங்க. இல்ல இவனுங்க கேலி பண்றாங்களேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றதான்ற ஒரு அந்த கன்ஃபியூஷன்ல ஒரு 4 பேர் திட்டி விட்டுறது. கண்டிப்பா அது தப்பு தானே. சரி ஓகே. இல்ல அவரு ரொம்ப பேசுறாரு. அப்புறம் தெரியும் அவரு 3 இன்ஜினியர், நான் 2 பேர் தான் கொஞ்சம் இது நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க என்ன நீங்க பின்னி பெடல் எடுக்கிறீங்க. அவர் என்ன பண்றாரு, நாங்க இங்க வாய்ப்பு கொடுக்க மாட்டோம்னு வாயை ஓபன்லயே வச்சிருக்காரு. எப்படா நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு. அதான் பண்ணி நீங்க படிச்சவங்க பேசிட்டு இருக்கிறது இல்ல இந்த மாதிரி எல்லாம் பேசி நீங்க தப்ப முடியாது. எது கேக்குறேன்னா, இங்க ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பிரசன்னா வித்யுத்துக்கு அப்புறம் இருக்கிற ஒரே ஆள் பிரவீனுக்கு அஹேடா இருக்கிறது உங்களுக்கு தான். ஆர்ஆர்ல நீங்க 3 இயர்ஸா வேலை பார்த்திருக்கீங்க. 4 years. கமெண்ட் பண்றாங்க. சரி 4 இயர்ஸா வேலை பார்த்திருக்கீங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி ஐபிஎல்ல நீங்க வாட் யூ திங்க் இஸ் இட் a corporate thing? இல்ல அஸ்வின், நம்ம இதுலயுமே அப்படிதான், ஆர்ஆர் டீம்லயுமே அப்படிதான். ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அந்த மாதிரிலாம் இருக்கு. எல்லாமே வந்து ப்ராசஸ்ல தான் ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஏன்னா நான் சங்கக்கார கூட தான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், உங்களுக்கும் தெரியும். அது வின்னிங் லூசிங் அதை பத்தி பார்க்க மாட்டாங்க. என்ன நம்ம பண்ற வேலையை கரெக்டா பண்றோமா அப்படின்றதான் பார்ப்பாங்க. ஈவன் ஓனருமே ஒரு தான் நம்ம வந்து நிறைய தோத்து விட்டுருந்தோம் செகண்ட் இயர்னு நினைக்கிறேன். நீங்க இருந்து செகண்ட் இயர் அப்ப கூட யாரும் இதை பத்தியும் கவலைப்படாது. மனோஜ் பதலை சாரும் அதான் சொன்னார், இதை பத்தியும் கவலைப்படாதே, நம்ம வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ப்ராசஸ்ல எல்லாம் கரெக்டா இருக்கும், நெக்ஸ்ட் இயர் வில் சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 டீமும் அப்படிதான். இல்ல ஆனா சர்ப்ரைசிங்லி நான் இன்னும் 2-3 டீம் போயிருக்கேன்ல. சோ அந்த ஜேர்னில ஆர்ஆர் ஐ ஃபவுண்ட் ஒரு க்ளோஸ் சினர்ஜி. நீங்களும் நோட்டீஸ் பண்ணி பாருங்க. ஆர்ஆர் இருக்கிற பிளேயர் சிஎஸ்கே ஆடுவான், சிஎஸ்கே இருக்கிற பிளேயர் ஆர்ஆர் ஆடுவான். சோ ஐ திங்க் ஓகே நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒரு ஃபேமிலிங்கிற அப்படியும் இருக்கலாம். பட் ரொம்ப க்ளோஸ் சினர்ஜி நான் சொல்றேன். என்ன சட்ட கலர் தான் வேற. சோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஆர்ஆர்ல நிறைய பிளேயர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சிவம் துபே, ஷேன் வாட்சன் எல்லாருமே பழைய ஆர்ஆர் பிளேயர்ஸ். இப்ப கூட பாருங்க சிஎஸ்கேல இருந்து துஷார் தேஷ்பாண்டே போயிருக்காரு. சோ ஏதோ ஒரு சினர்ஜி இருக்கு. அவங்க மகேஷ் தீக்ஷனா. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க மேனேஜ்மெண்ட் சிஎஸ்கேயோட மேனேஜ்மெண்ட் பார்த்து மத்த மேனேஜ்மெண்ட்டும் கத்துக்கிட்டு அதே மாதிரி ஃபார்மேட்ல கொஞ்சம் உள்ள வராங்களோ. பட் ஆர்ஆர் எப்பவுமே அப்படிதான் இருந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க. கொஞ்சம் லைட் ஆர்ஆர் வந்து நிறைய பிளேயர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அதுவும் பண்ணிருக்காங்க. கிரெடிட் வேர் இட்ஸ் டியூ. எனிவே பட் இது வந்து மஞ்சள் வெயில் மாலையில அது நம்ம இதுல பாத்துக்கலாம். ஊதா தானே. இல்ல ரோஸ் அதான் அது ரோஸ் வேற, ரோஸ் பிங்க் ரோஸ்னு சொன்னாரு. சரி எனிவே எல்லாம் ஒண்ணுதான், கிட்ட தான். பாய் பாய் பிரதர் தான். ஓகே இப்போ நான் 2021ல அந்த கம்பேக் சூப்பர் கிங்ஸ், அது ஃபர்ஸ்ட் வந்து டேடிஸ் ஆர்மி, இது கம்பேக் சூப்பர் கிங்ஸ். கம்பேக் சூப்பர் கிங்ஸ்ல ஹை பாயிண்டா எதை நீங்க ட்ரீட் பண்ணுவாங்க? ஏன்னா 2020ல டாப் 4ல வரல. பட் இருந்தாலும் 2021ல வந்து கப்பு ஜெயிச்சது அந்த என்டையர் சீசனே இது. பிளஸ் ஜடேஜாவோட ஃபினிஷிங் பின்னி இருந்தாரு. தோனி திருப்பியும் ஃபார்முக்கு வந்தது. எல்லாமே தோனி வந்து அது வரைக்கும் வரலைங்க. கரெக்டா அந்த வருஷத்தோட ஹைலைட்டா நான் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆடினது தான் பார்த்தேன். சிஎஸ்கேயோட ஆடுறோம், கேகேஆரோட போய் ஃபைனல்ஸ் ஆட வேண்டியது. என்னவோ ஏதோ தெரியல, ரபாடாக்கு ஓவர் கொடுக்கல. நானும் ஒரு 2 ஓவர் 15 ரன் படுத்த ஓவர் கொடுக்கல. டாம் கரனை கொண்டு வந்து டங்கேர்னு வச்சாரு. அப்புறம் அவேஷ் கான் போட்டு தோனி அது வரைக்கும் சீசன் முழுக்க புல் அடிக்கல. ஒரு பால் போட்டா டமால் அடிச்சாரு. அந்த சீசன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு. ஆனா அந்த புல் அடிச்சாரு. திடீர்னு பார்த்தா ஃபைனல்ல ராபின் உத்தப்பா வந்து அடியோ அடி, மொயின் அலி அடியோ அடி. அது என்னவோ தெரியல, இந்த பிக் மேட்சஸ் வரும்போது பிக்கப் பண்ணிருந்தாங்க. அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் காரணம். 100%. உன்னோட ஹை பாயிண்ட் இருந்துச்சு அந்த சீசனுக்கு? நான் நீ லைவ் பண்ணியிருந்தோம், அது தவிர வேற என்ன ஹை பாயிண்ட்? இல்லை அதில் இப்போ ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா அந்த ஷேன் வாட்சனோட அந்த கேப்பை பற்றி சொன்னோம் ஆஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, இந்த ருத்துவை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இதுக்கப்புறம் பாருங்கள், ருத்து வந்து 635 ரன்ஸு, ஆரஞ்சு கேப்பு, 137 ஸ்ட்ரைக் ரேட்டு, சிமிலாரிட்டி பாருங்கள் 45 ஆவரேஜ். ஃபாஃப் டூ ப்ளஸி 633 ரன்ஸு, 2 ரன்னு கம்மி, சேம் 45 ஆவரேஜ், 138 ஸ்ட்ரைக் ரேட். ஸோ அவங்களோட அந்த டெம்ப்ளேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படின்னா, அந்த பேட்டிங் வந்துட்டு இந்த டாப் 2 யாராவது ஒருத்தர் இந்த டாப் 2ல ஒரு 500 ரன் 600 ரன் அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் அப்படியே கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இட் லவ் எனஃப் ரன்ஸ் ஆன் த போர்ட் ஃபார் தெம் டு டிஃபெண்ட். ஸோ இப்போ இன்னொன்று அந்த டு மேக் தட் பாயிண்ட்டு, இப்போ 2020ல கடைசியில் வரீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த லாஸ்ட் மேட்ச் முடிஞ்சோடனே ஒரு பார்ட்டி மாதிரி ஹோஸ்ட் பண்ணி ஒரு கிஃப்ட்டை கொடுத்துருப்பாங்க எல்லாருக்கும். அந்த கிஃப்டை வாங்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அப்படியே ரத்தம் கொதிக்கும், எப்படா அடுத்த இது சீசன் வரும் அப்படின்னு. அந்த ஒரு ஒரு இதுவே இருக்காது. இப்போ இவர் சொல்ல சரியா பண்ணலன்னா கூப்பிட்டு கிஃப்ட் கொடுக்கணுங்கிற. இல்லை எனக்கு யாரும் கொடுத்தது இல்லை. இப்போ வந்தா இந்த மாதிரி கிடைக்குமா, நிறைய இடத்துல போகிறேன். அதுக்கப்புறம் வந்து ஃபோனை கூட எடுக்க மாட்டாங்க, சிம் கார்டை தூக்கி போட்டுருவாங்க, இவன் ஃபோன் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதனால கேட்குறேன், இவர் சொன்னார் மனக்குமுறையில் வச்சுன்னு இது பண்ணுவாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், இப்போ புனேலையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், அது 2016 சீசன் சரியாக போகல. அவங்களும் அந்த மாதிரி எதுவுமே இது பண்ணல. ஐ கேன் பி ஆனஸ்ட் வித் யூ. அதுதான் வந்து என்ன பிரச்சனை, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது நடாது இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே. ஸோ 2020 இப்படி வந்துருச்சு. 2021ல எப்படி வந்தாங்கன்னா ஒவ்வொரு டீமையும் பார்க்கும்போது இப்படி தான் வந்தாங்க. போடு
ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி, ஓபனர்ஸ் வச்சு செஞ்சாச்சு, ஆரஞ்சு கேப் வாங்கியாச்சு, ஐபிஎல் ஜெயிச்சாச்சு. போலசே போலசே உன்னை நான் விட மாட்டேன், ருத்துஃபா வச்சுவோம் சொல்லிய முடிக்காம விட மாட்டேன், ஷார்துல் பிராவோ சாஹர் வச்சு விக்கெட் எடுத்துடுவேன் அப்படின்ட்டு. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஷார்துல் வந்து இப்போ இவ்வளோ இதுவாக அவரும் சொன்னார். ஆன்சர் அட் ஷார்துல், நீ கையில் பாலை கொடுத்தீங்கன்னா ஏதாவது பண்ணிடுவாரு. பேட்டிங் திடீர்னு பார்த்தா கேகேஆருக்கு நம்பர் 3 ஆடி மேன் ஆஃப் தி மேட்ச்சில் அவன் ஆர்சிபியோட சரி 20 ஓவருக்குள்ள ஆல் அவுட் ஆகிடும், அந்த மாதிரியான ஒரு கிரிக்கெட்டரு. பட் அந்த 2021ல த அமௌண்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஷார்துல் டிட் 21 விக்கெட்ஸ். 21 விக்கெட்ஸ் யோசிச்சு பாருங்க. Who expected him to do that job? ருத்து 635 runs. Who expected him to do the job? அந்த மாதிரி குதிரைங்களை எப்படி ஓட வைக்கிறதுன்றது தான் ஃபர்ஸ்ட் வந்து தோனியோட மிகப்பெரிய திறமை. தட் he was backed by the coach. the coach is backed by the management போது இது வந்து நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் மேல சிஎஸ்கே. ஐடியலி இந்த இடத்துல எபிசோட முடிக்கணும், இருந்தாலும் அந்த ஹை பாயிண்ட்டை வந்து ஒரு ஸ்மால் ஒரு லேர்னிங் கர்வுக்கு போகலான்னு பார்க்குறேன். வித்யுத், நீங்க இப்போ வந்து சிஎஸ்கே ஸ்கவுட்டிங் டீம்ல இருக்கீங்க. 2 பேர் மென்ஷன் பண்ணாரு, ஷார்துல் அண்ட் ருத்துராஜ். நாட் மெயின் ஸ்ட்ரீம், ஸ்கவுட்டட் பிளேயர்ஸ், ஐடென்டிஃபைட் பிளேயர்ஸ். ஸ்கவுட்டிங்னா நீங்க என்ன பாக்குறீங்க? வாட் டு யூ லுக் ஃபார் when you scouting for players? நல்லா கேளுங்க. அது நிறைய அந்த வார்த்தை சொல்லுவாங்க, எக்ஸ் ஃபேக்டர் ஒய் ஃபேக்டர்னு. சரி, எக்ஸ் ஃபேக்டர்னா என்ன, அதை கொஞ்சம் சொல்லுங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு தெரியும் ஒரு பிளேயருக்கு அந்த குவாலிட்டி இருக்குன்னு. ஏன்னா அதை ஜட்ஜ் பண்றதுக்கு we have to take a chance. ஏன்னா நீங்க அந்த லீக்ஸ்லாம் பார்க்கச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் யூபி லீக்ல பார்க்க ஒரு டீம் புவனேஸ்வர் மட்டும் இருப்பான், மீதி 3 bowlers ஓகே தான் இருப்பாங்க. ஸோ ஹவு டு யூ ஃபீல் வி பிளே அகேன்ஸ்ட் பெட்டர் பேஸ் குவாலிட்டி போலிங்கோட அந்த டைம் இருக்கா? டைம் இல்லை, அந்த குவாலிட்டி இருக்கா அந்த பிளேயருக்கு? அண்டர் ப்ரெஷர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரு? ஸோ லாட் ஆஃப் சம்டைம்ஸ் அந்த இன்ஸ்டிங்டிவா அந்த ஃபீல் வரும். பட் நத்திங், நாட் ராக்கெட் சயின்ஸுங்க. உங்களுக்கே தெரியும் ஒரு பிளேயருக்கு அந்த குவாலிட்டி இருக்கா, ஒரு போலர் அண்டர் ப்ரெஷர் எப்படி போட்டாரு, ஹவு இஸ் ஹி கோயிங் டு வெரி வெரி குட் பேட்டர்ஸ், எப்படி பண்றாரு. இந்த வருஷம் நமக்கு அன்பார்ச்சுனேட்லி we didn't get to Syed Mushtaaq Ali Trophy. ஏன்னா ஆக்ஷன் முன்னாடி ஓவர் ஆச்சு. பட் தென் இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னா Syed Mushtaaq Ali if you play against UP now you're playing against 3-4 quality bowlers. அங்க you played only 1 quality bowler. So that brings back another question. இப்போ நீங்க ஸ்கவுட்டிங் பண்றீங்க, சையத் முஷ்டாக் அலி இந்த வருஷம் நடக்கலன்னு சொன்னீங்க. நீங்க சையத் முஷ்டாக் அலியை ஹையரா ரேட் பண்ணுவீங்களா இல்ல சம் ஆஃப் தி ஸ்டேட் லீக்ஸ் ஹையரா ரேட் பண்ணுவீங்களா? வாட் டு யூ கோ பை? Again it has to be a combination of both. Ideally Syed Mushtaaq Ali நான் ஏன் சொல்றேன்னா, ஏன்னா the best players are going to play. இப்பதான் சொன்னேன், லைக் நீங்க பிரான்ச்சைஸ் அடிச்ச புவனேஸ்வர் குமார் மாதிரி ஒரே போலர் தான் ஆடுறீங்க. எல்லா டீமுக்கும் ஒரு கன் பிளேயர் இருப்பாங்க, எல்லா டீமுக்கும் ஒரு கன் போலர் இருப்பாங்க. அவர் ஆடிட்டா you will be able to get the runs, but how we got the runs? அதே மாதிரி ஒரு போலர் பவர் பிளே ஸ்பின்னர் உங்களுக்கே தெரியும், வெரி டிஃபிகல்ட் டு போல் in a power play. How is he able to control the game? அந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கா? இது மீறி, இது எல்லாம் மீறி இது வந்து இட்ஸ் வெரி பேசிக் திங். Where some people are very good at and the eye for picking something special. அது வந்து ஒரு இன்ஸ்டிங்க்ட், ஒரு கட்னு சொல்லுவாங்க. Sometimes it will work, but I think that is very very important. நான் ஒரு பாப்புலர் ஸ்கவுட் கிட்ட பேசியிருந்தேன். அப்போ கேட்டபோது அவர் என்ன சொன்னார்னா, சக்ஸஸ் வெளியில் ஓப்பனாக தெரியும், ஃபெயிலியர்ஸ் தான் ஜாஸ்தி. எத்தனையோ பேர் செலக்ட் பண்ணி ஃபெயில் ஆயிருக்கும். ஸோ சக்ஸஸ் வெளியே தெரியும் போது சம்டைம்ஸ் சந்தோஷமா இருக்கும், பட் ஸ்கவுட்டிங் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் 50-50 சொல்லுவாரு. எனிவே 2021 சிஎஸ்கே கம்பேக் சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணிட்டாங்க ஆஃப்டர் தட் கோவிட். ஃபர்ஸ்ட் டைம் அந்த கோவிட் பிரேக்ல குவாலிஃபை ஆகாத வருஷம். வாட் அ விக்டரி இட் வாஸ். And that brings us to the wrap of this episode of மஞ்சள் வெயில் மாலையிலே. அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். 2023 what a victory against Gujarat Titans. அதை பத்தி பேசிட்டு ஆல் டைம் சிஎஸ்கே 11 எடுத்துடலாம், டைம் வந்துருச்சு. Thomas Cook, India's most trusted holiday brand, plans your trip end to end. With travel experts and tour managers with decades of experience, they are a perfect choice for your next holiday. Book your summer holiday and use code ASH5370 for an exclusive discount. Visit www.thomascook.in or your nearest Thomas Cook store. Thanks for watching this episode of Manjal Veil Malayale, brought to you by Thomas Cook.